ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டர் மான்வாவோட 5வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. போன எபிசோடில் 3 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நிறையவே ஒர்க் இருக்கிறனால சரியானால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுதான் மெயின் ரீசனு. அடிக்கடி நம்பரை மாற்றி சொல்கிறதுக்கும் இன்னமும் சில பல நாளில் இன்னமும் அதிகமாக வீடியோஸை நான் போட ஆரம்பிச்சிடறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் உண்மையான சண்டே ஆரம்பிக்க போகுது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே கார்னிவோரஸ் பீஸ்ட்டுங்களா இருக்கிற ஒரு இனத்துலையும் பிறக்கும் போது இதுங்க கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் 2 ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில். அதுல ஃபர்ஸ்ட் வர ஸ்கில்லு ஃபியர். இந்த ஸ்கில்லை பத்தி சொல்லும் போது அதோட கையை வச்சு நம்ம ஹீரோட கதையை முடிக்கலான்னு வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ், எப்படியோ ஆளு தப்பிக்கிறான். இந்த ஃபியர், இந்த ஸ்கில்லை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னா, எப்போ இந்த ஸ்கில்லை அந்த பீஸ்ட் பயன்படுத்ததோ அந்த டைம்ல டார்கெட் அசைய முடியாது. டார்கெட் ஒரு மாதிரி பேரலைஸ் ஆயிடும். அந்த டைம்ல இதுங்களால மொத்தமா அவங்கள முடிக்க முடியும். இது கார்னிவோரஸ் மிருகமா இருக்கிறனால இது எந்த அளவுக்கு மற்ற இனத்தை முழுங்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாமே பூஸ்ட் அப் ஆகும். ஆனா ஸ்டில் இப்பயும் அதோட பேட்டர்ன் சேமா இருக்கு. ஆனா நல்ல வேலை, இது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னமும் அதோட மெச்சூரிட்டியா அடையல. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா இது மனுஷங்களை சாப்பிட்ற மூலமா ரெக்கவரி ஆக இன்னமும் தான் எனக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதனால நான் சீக்கிரமா முடிக்கணும். அதுக்குள்ள அது பயங்கரமா அங்க தாக்குது. ஆனா நல்ல வேலை, நம்ம ஹீரோ எப்படியும் அங்க தப்பிக்கிறான். ஆனா இப்பயும் என்னால சரியா சொல்ல முடியல என்னால இங்க ஜெயிக்க முடியுமான்னு. ஏன்னா நான் உருவாக்கின இந்த நீடல் இருக்குல்ல, இதால வெறும் அதோட உடம்புல ஓட்டையை ஒண்டி தான் கிரியேட் பண்ண முடியும். வெறும் ஊண்டை கிரியேட் பண்ணும், ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஆனா என்கிட்ட ஒரு பங்கமான பிளான் இருக்கு, ஒரு எஃபெக்டிவான மெத்தடும் எனக்கு தெரியும். அது என்னன்னா, அதோட மூவ்மெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதோட நரம்பு மண்டலம். அதை மொத்தமா நான் டிஸ்ட்ராய் பண்ணணும். என்னதான் ஸ்கின் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் அதோட நரம்புல நான் தாக்கிட்டா போதும். இந்த வெப்பன்லாம் ஆல்ரெடி பாய்சன் இருக்கு, அதனால பாய்சன் பரவி அவ்வளவுதான், அதால சரியா மூவ் பண்ண முடியாது. இதே மாதிரி அங்க நரம்புலயே அவன் தாக்குறான். அது பட்ட உடனே அங்க பயங்கரமா அது கத்த ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதே மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னமும் கொஞ்சம் தான், ஜஸ்ட் இதால மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாலே போதும். ஆனா இப்போ பிரச்சனையே என்னன்னா, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 12 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆளு ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான், ஆல்டரை விட்டு அது வெளியில போயிடும். அது இருக்கிற கோவத்துல நம்ம கேங்க பயங்கரமா அங்க தாக்கின்னு இருக்கு. கேங்கோ அவனோட வேகத்தை வச்சு எப்படியோ அங்க தப்பிக்கிறான். அங்க திரும்பவும் அந்த ஃபியர், அந்த யூனிக்கான ஸ்கில் அது பயன்படுத்தும். இந்த ஸ்கில்னால பேசிக்கா என்ன ஆகும்னா, அதாவது மைண்டை அன்ஸ்டேபிள் ஆக்க முடியும். மென்டலி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகணும். ஆனா நம்ம கேங் கிட்ட மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்கில் இருந்திருக்கும். அதனால லக்கிலி நம்ம கேங்குக்கு அங்க எதுவுமே ஆகல. இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாஸ்டருங்க கிட்ட நான் கம்பேர் பண்ணா நான் இன்னமும் அட்வான்ஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கேன். அதனால இது எனக்கு ஒரு ஜோக்மா தான். நம்மால பாஸ்ட்லயே நிறைய விஷயத்த மாஸ்டர் பண்ணிருக்கான். அதனால இப்போ எல்லா விஷயமும் உனக்கு ஈஸி தான். டே முன்னாடியே என்கிட்ட சொன்னான், காம்பேக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான் தெரியுமா. ஆனா அந்த டைம்ல எனக்கு அது புரியல. நானும் பயங்கரமா சிரிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே அங்க ரிலீஸ் ஆகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ டாச் பண்ண முடியுது. ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ஆல்டர்ல சண்டை போறது இதுவும் ஒரு ரைட்டான சாய்ஸா எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட கிளவுட் ஸ்னேக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த டைம்ல தான் டேனியும் அந்த புதுசா அந்த ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஐயோ, நான் சுத்தமா யோசிக்கல இந்த பையன் உண்மையிலேயே இங்க தனியா சண்டை போடுவான்னு. ஏன்னா நல்லா பாரு, அவனுக்கு தைரியம் தான். ஏன்னா இந்த இடத்துல அவன் தனியா சண்டை போறான். ஜஸ்ட் கரெக்டான டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணா போதும், மீதி விஷயத்த நம்மளால அசால்ட்டா முடிக்க முடியும். இப்படின்னு ஒரு பிளானோட தான் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அங்க டேனியோ இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கான். டேனியோ யோசிக்கிறான், உண்மையை சொன்னா அவனுக்கு ரூயின்ஸ் எதுவுமே தேவையில்லை. அவன் சும்மா தான் கேட்டான். நான் அப்பதான் இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் தீவிரமா நிறைய விஷயங்களை பண்ணுவாங்களே. அங்க கேங் கிட்ட, ஹே கேங், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நாங்க வரோம் இப்படின்னு ஆளு கத்துவான். ஆனா இதை கேட்குற அவங்க பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அந்த பர்சனும் கத்துறான், அடே டேனி, நீ என்ன பண்ண இருக்க, நம்ம வசமா மாட்டிப்போம் நீ இப்படியெல்லாம் பண்ணனா. நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம கேங் கிட்டையும் சொல்லணும் இல்லையா நம்ம இங்க வந்திருக்கோன்னு. எல்லாமே ஓகே தான்டா, ஆனா நம்ம அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கினா யோசிச்சு பாரு நம்ம நிலைமை என்ன ஆகும்னு. நான் வந்துட்டேன் அந்த விஷயத்த, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பையனை இப்படின்னு அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இன்னொரு சைடு நம்ம டேனியும் கேங்க பார்த்தாங்க சிரிக்கிறான். இதுலயே அங்க கேங்க்கு தெரியுது ஆளு கிட்ட இது ஒரு பிளான் இருக்குன்னு. இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோ நோக்கி தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, கேங் ரொம்ப பிஸியா அது கூட சண்டை போட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே ரொம்ப பிஸியா தான் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல 2 பேருமே டயர்டா இருக்கும் போது மொத்தமா 2 பேரோட கதையை முச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த கேங் யோசிக்குது. ஏன்னா நம்ம கேங்கை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
எப்படி என்னால் அந்த விஷயத்த மறக்க முடியும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள்லயே வந்தோடனே பயங்கரமாக காப்ளின்ஸை கொண்டான். அதே மாதிரி கொடூரமாக யாரையுமே கொல்லணும்னு ஹெசிடேட்டே அவன் பண்ணலை. அவன் ஒன்றும் நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஹியூமன் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு டைகர் மாதிரி. எப்போ ஆளு பாய்வான் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன். அதனால இந்த மாதிரி ஆளுங்களை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிடணும். அங்கே பாரு, ஆல்ரெடி அந்த கார்னிவோரஸ் பீஸ்டும் அவன் பண்ண அட்டாக்ல ஒரு மாதிரி தான் இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, கீழே போயிட்டு செக் பண்ணு நிலமை வந்து எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. ஆனால் ஏன் தெரியல, இந்த டேனி அவன் வந்து பின்னாடியே இருக்கான். இப்படி இவங்க யோசிக்கும் போது அங்கே திடீர்னு அந்த இடமே பயங்கரமாக ஷேக் ஆகுது. அங்கே என்னதுடா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடமே அப்படியே உடஞ்சி கீழே விழும். உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இங்கே என்ன ஆகுதுன்னு. இதுக்கு காரணம் நம்ம டேனி தான். இதனால எல்லாருமே அந்த கார்னிவோரஸ் பீஸ்ட் இருக்கிற அந்த இடம் கரெக்டாக அதுக்கு பக்கத்துலேயே விழுறாங்க. அவங்க யாருக்குமே அங்கே ஐடியா இல்லை நம்ம எல்லாருமே எப்படி இங்கே விழுந்தோன்னு. ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே அங்கே ரியலைஸ் ஆகுது, மேலே இருக்கிறத விட அட்மாஸ்பியர் கீழே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே வந்தோடனே என்னதான் அந்த மாஸ்டர் ரொம்ப இப்போ வீக்காக இருந்தாலும் அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஃபியர், அந்த ஸ்கில்லு, அதோட ப்ரெசன்ஸ் அதுவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் காய்ஸ் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம கூட தான் கேங் இருக்கால. ஆனால் கேங்கை இவங்க தேடி பார்க்குறாங்க. கேங்கை எங்கே தேடியும் காணோம். நம்ம கேங்கு சைலண்டா அப்படியே மேலே ஏறி போயின்னு இருக்கான். ஆமா, என்ன பண்ண இருக்க? எங்களை அம்போன்னு விட்டு ஓடி போகலான்னு பாக்குறியா? இதை அசால்ட்டா உன்னால கொல்ல முடியும், நாங்களும் இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும் போது எல்லாருமே ஒன்று சேர்ந்தா இதை அசால்ட்டா கொல்ல முடியும். இல்ல, இந்த மாதிரி என்னால கொல்ல முடியும் தான். ஆனா இந்த விஷயத்த எப்பயும் நீங்க வந்து கெடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு நீங்க தேவையில்லாம வந்திருக்கீங்க. ஆனா நீ என்ன அதுக்குன்னு அப்படியே போக போறியா? உன்னோட ஃப்ரெண்டு டேனி அவனும் எங்க கூட தான் இருக்கான். ஆனா கொஞ்சம் நல்லா பாருங்க அங்க அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அந்த இடத்துல டேனியை ஆள காணோம். டேனி இல்லவே இல்லை. ஆமா கேங், எங்களை அப்படியே விட்டு போகாத. இதனால அது இன்னமும் ஸ்டாமினாவை கெயின் பண்ணி அது உங்க எல்லாரையுமே கொல்லும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே சாக்ரிஃபைஸ் மாதிரி தான். அப்புறம் தான் பார்க்கு மற்றவங்க எல்லாருக்குமே அங்க ரியலைஸ் ஆகுது அந்த ஈவலான கிரியேச்சர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் 5 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணா இது வந்து கம்மன் ஆயிடும்னு. இதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் ஒரு 7 பேர் கிட்ட இருக்காங்க. அசால்ட்டா இன்னைக்கு இது கம்மன் ஆயிடும். அதுவும் கொடூரமா இவங்களை அட்டாக் பண்ண. அவ்வளோதான், இவங்களோட கதையும் அங்கே முடியுது. கேங்கும் வரும்போதே அங்கே கேட்குறான், டேனி நீ எல்லாரையுமே இங்கே வர வச்சிருக்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பர்பஸ் சேர்ந்துருக்கு. அதனால நீ என்ன பண்ணலான்னு யோசிக்கிற? உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான், அதனால நீ என்ன தாராளமா பயன்படுத்தலாம். எதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணணும்? ஏன்னா நான் உன்னை பார்க்கும் போது உன்னோட கோல் அது மற்றவங்கள விடவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீ முன்னாடியே மற்ற விஷயத்த கணிக்கிற, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுற. இதுக்கு முன்னாடி எங்களை கொல்லணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தனியா நீ செயல்பட்ட. ஆனா யாரையுமே கொல்லல. ஈவன் இதுக்கப்புறம் அவங்க உனக்கு பெரிய பிரச்சனையா கூட அமையலாம். அப்படி இருந்தோம் யாரையுமே நீ அங்க கொல்லல. அதனால ரொம்ப ஈஸியா உன்னோட பர்சனாலிட்டியை பத்தி சொல்ல முடியுது. ஸோ என்ன வந்து நீ பயன்படுத்திக்கோ. நான் வந்து உனக்கு பதிலாக எல்லாரையுமே கொள்கிறேன். இதனால் உன்னோட கையை மற்றவங்களுக்காக டர்ட்டி ஆக்கணும் அப்படின்னு பிரச்சனையே அங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக நான் உன் கூடியே இருக்கேன். வெறுமா ஜஸ்ட் உன்னை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் கேங், ஏன்னா இதுக்கப்புறம் நீ பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுவேன். அதனால உன் கூட இருக்கிற மூலமாக நானும் கண்டிப்பாக அதே அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற முடியும். இதுக்கப்புறமும் நீ அந்த மாதிரி ஆளுங்களை கொல்லணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. உன்னை யார் கீழே தள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்களோ எல்லாரோட கதையும் நான் முடிக்கிறேன். எல்லாமே ஓகே தான். ஆனால் இதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன்னால் ஜாயின் பண்ண முடியல, நீ என் கூட வர முடியாத மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா இதுலேயே அங்கே டேனிக்கு புரியுது செகண்ட் டியூட்டோரியலில் ஏதோ ஒரு பெரிய விஷயமும் நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக நான் அப்படி ஆக விட மாட்டேன். அதுக்குள்ளே நான் இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறிடுறேன். நல்லா ஸ்ட்ராங் ஆனக்கப்புறம் உன்னை தேடி நான் திரும்பவும் வரேன். அந்த டைமில் என்ன நீ ஒரு ஆலையாக வச்சுக்கோ. அங்கே இப்படி சொல்லும் போது ஆனால் இப்பயும் ஸ்டீல் நம்ம ஆளு அங்கே மறுக்கிறான். இதனால் டேனி யோசிக்கிறான், அடே எதுக்காக நீ மறுக்கணும்னு. கேங்கிட்டையும் அவன் எவ்வளவோ சொல்கிறான், நான் வந்து முன்ன மாதிரி இருக்க மாட்டேன், நான் எல்லா மிஸ்டேக்கும் சேர்த்து நான் இப்போ வந்து பண்ணுறேன், நிறைய விஷயத்த உனக்காக என்னால் பண்ண முடியும். ஸ்டில் இப்பயும் உன்னால் என்னோட வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் அந்த விஷயம் வந்து உனக்கு புரியலையா என்ன? நாளைக்கு இதே இடத்துல திரும்பவும் என்னை வந்து மீட் பண்ண. ஏன்னா நாளைக்கு அந்த பெரிய பீஸ்ட் வந்து இங்கே இருக்காது, கொன்றுவேன். இப்படி அங்கே சொல்லும் போது டேனிக்கு அங்கே புரியல. அப்புறம் தான் அங்கே சொல்கிறானே, அங்கே ஆல்ரெடி 10 பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட ஸ்டோன்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்கும். அவங்களோட எல்லா ரூயினும் உனக்கு தான் சொந்தம். ஏன்னா நீ தான் அவங்க எல்லாரையுமே கொன்ன. அது வந்து போதுமா தான் இருக்கும் இப்போதைக்கு நீ இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறுறதுக்கு. சரி ஏதோ ஒன்று, நான் கேட்டுக்கு வெளியில் போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் இப்பயும் டேனிக்கு அங்கே புரியல. டேனி என்ன யோசிக்கிறானா, எதுக்காக இவன் என்னை ஏற்றுக்க மாட்டான்? ஏன் என்னோட பவர்ஸை பற்றி அவனுக்கு தெரியலையா? நான் அவனுக்கு தகுதியானவன் இல்லையா?
இப்படின்னு பயங்கரமா அங்க இருக்கிற தரைய அடிச்சுன்னு இருக்கான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், உண்மையை சொன்னா இவன் வந்து எனக்கு லேட்டரா தேவைப்படுவான். ஏன்னா ஏரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா, நீ பாஸ்ட்டுக்கு போறேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய பேர் உன்னை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த டைம்ல பனிஷர்ஸ் வந்து உனக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஆனா இந்த பனிஷர்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஹீரோ தேடி வருவாங்களே, அவங்க எல்லாரையுமே இந்த பனிஷர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. சிம்பிளா சொன்னா டேனி இப்போ சொன்னால, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எல்லாரையுமே நான் கொன்னுறேன், உன்னோட கையை டேர்ட்டி ஆக்க வேணாம், நான் ஒரு அலையா உனக்கு இருக்கேன். அதே விஷயம் தான், அதே தான் இப்போ அவங்களும் சொல்லு இருக்காங்க. நம்ம கேங் யாரை பனிஷராக போடலாம் அப்படின்னு யோசிச்சானா, முன்னாடி பிரிசன் வழியாக இங்கே டெலிபோர்ட் ஆகி அங்கே ஏகப்பட்ட ஆளுங்க பிட்ரே பண்ணியிருப்பாங்களே அந்த பொண்ணை, அவ கூட சைக்கோ மாதிரி எல்லாரையுமே கொன்னாலே அந்த ஆனி, அந்த பொண்ணு தான். ஆனால் இப்போ இவனை பார்க்கும்போது பற்றி யோசிக்கிறான், இவன் வந்து கரெக்டான ஆளானு. நான் செகண்ட் டுட்டோரியல் அது வந்து இன்னமும் ஆரம்பிக்கல, அதில் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. எல்லாருமே தனித்தனியாக வேற வேற இடத்துக்கு போவோம். அந்த டைமில் இவனால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அதுவும் தெரியல. அதனால இப்பயும் அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்படி இந்த ஆளு யோசிச்சுக்கினே போகிறான். ஆனால் இப்பயும் இந்த ஹிடனான பீஸை அடையிறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு. அடுத்த நாளாவது அங்கே பீஸ்டும் எழுதுக்குது. நம்ம ஆளு பயங்கரமாக அதை தாக்குறான். முன்ன இருந்ததை விட இப்போ வந்து அதோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. அந்த ஹிடன் பீஸை அடையிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா, இந்த இடம் அழிறதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த பீஸ்ட்டை நம்ம கொல்லணும், அதுதான் அந்த கண்டிஷனு இப்படின்னு அதோட கதையை அங்கே முடிக்கிறான். அங்கே முச்சோனே சைடில் ஒரு வித்தியாசமான டோரும் அப்பியர் ஆகுது. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஃபைனலி அந்த ஹிடன் பீஸ் அவங்க கிடைக்குது. அதுதான் வேம்பயர் கிங் அப்படின்னு ஒரு ரிங்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபேக்டை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் வேரியஸான கேட்டகரியில் நிறையவே ஆர்டிஃபேக்ட் வந்து இருக்கு. அதுலேயும் முக்கியமாக அதுங்களோட கலர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெகுலரான ஆர்டிஃபேக்ட் வந்து அந்த அளவுக்கு பவராக இருக்காது. ஆனால் அதோட கலரு எந்த அளவுக்கு சூப்பீரியராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பவரும் ரொம்ப பங்கமாக இருக்கும். அதுலேயும் சில பல ஆர்டிஃபேக்ட் வந்து இருக்கு, அதால தொடர்ந்து க்ரோ ஆக முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு கலரை விட்டு இன்னொரு கலருக்கு அதால மாற முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சீரீஸ்ல இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் என்கிட்டயும் இருக்கு. இது 9வது நம்பர்ல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். முன்னாடி கிளமெடைன் அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட இருந்துச்சு. என்னோட போன வாழ்க்கையில இதை வச்சுதான் ரொம்ப இன்வென்சிபிளா ஆளுந்தான். அவனை யாராச்சும் அழிக்கணும்னு வந்தா அவ்வளவுதான், அவங்களோட கதையை அசால்ட்டா ஆள முடிப்பான். அப்போ எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை அந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் எப்படி இவன் கையில வந்துச்சுன்னு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, எப்படி இவன் கிட்ட இந்த ஆர்டிஃபேக்ட் வந்துச்சுன்னு. அதுக்கு காரணம் இந்த டுட்டோரியல் இதுதான். இது உண்மையிலேயே கிரேட்டான விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ பயங்கர பவரோட இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட் அது என் கிட்ட இருக்கு. இது மூலமா நான் யோசிச்ச மாதிரி நிறைய விஷயத்த என்னால பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு டோட்டலா 8 பவர்ஸ் வந்து இருக்கு. அதுல இப்போ ஒரு பவர் வந்து அன்லாக் ஆயிருக்கு. சிம்பிளா சொன்னா இப்போ மத்தவங்களோட பவரை நம்ம ஹீரோவால பிளாக் பண்ண முடியும். ஈவன் அது ஆக்டிவான ஸ்கில்லோ இல்ல பாசிவான ஸ்கில்லோ, ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம ஹீரோவால் பிளாக் பண்ண முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மேஜிக்கான ஸ்டாட்ஸை நான் இன்னமும் அதிகமாக ஏற்றணும். இப்படி யோசிச்சுன்னே வெளியில் வரான். வெளியில் வரும்போது அலைனாக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா டேனி மூலமாக அங்கே தெரிய வந்திருக்கும், வெற்றிகரமாக நம்ம ஹீரோ அந்த கார்னிவோரஸ் பீஸ்ட்டை கொண்டுட்டானு. ஆனால் திடீர்னு அங்கே டைமர் ஸ்டாப் ஆனோடனே அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. இதனால எல்லாருமே பயந்து போறாங்க, திரும்ப அந்த மிருகம் அப்பியர் ஆயிடுமான்னு. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் ஆகல, அந்த ஆல்டர் அப்படியே மறைஞ்சு போயிடுது. நான் தான் ஆல்ரெடி சொன்னல, நான் இந்த விஷயத்த மூச்சு விட்டுருவேன், அதனால எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணான்னு. கேட்கும் போது அலினாக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் கேங்கு சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். அதே மாதிரி போக போக இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினே இருக்கான். அதனால அவ இன்னமும் பிளஷ் ஆயினே அப்படி திரும்புறா. பின்னாடியே டேனியும் யோசிக்கிறான், ஆமா அவன் சொன்ன மாதிரியே அங்க பண்ணிட்டான், அவன் சொன்னது உண்மைதான். நெக்ஸ்ட் டுட்டோரியல் பண்றதுக்கு எப்படியோ டைம் இருக்கு, அதனால ஹண்டிங் பண்றதுக்கு போலாம். ஆனா அலே நாங்க நின்னுங்கனே கேங், நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ நம்ம 2 பேரோட பாதியும் செப்பரேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நான் இன்னமும் உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி நான் உன் கூட வந்தாலும் உனக்கு தான் நான் ஒரு பேர்டனா இருப்பேன். அதனால நான் உன் கூட நிக்கிறதுக்கு குவாலிஃபையா இல்ல. ஸோ நான் உன் மேல ரிலே ஆகாம இப்போதைக்கு நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம், இப்படிதான் நான் யோசிக்கிறேன். டேனியும் அவனோட டீம்ல நான் வர சொன்னான். ஓ அப்படியா, எல்லாமே ஓகே தான். நம்ம ஹீரோ எதனால இப்படி யோசிக்கிறானா, செகண்ட் டுட்டோரியல் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படியோ எல்லாருமே வேற வேற எத்துக்கு தனித்தனியா தான் அங்க டெலிபோர்ட் ஆவாங்க, அதனால தான் இப்படி யோசிக்கிறானே. ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹெலன் அவன் சொல்றா, ஹேய் நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும் போது இப்போ இருக்க மாதிரி நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன். அந்த டைம்ல உன் கூட டிராவல் பண்ற அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் கேங், கண்டிப்பா. அதே மாதிரி டேனி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், நீ வந்து கேட்டல, இதுக்கு முன்னாடி உன்னை வந்து நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீ சொன்னல, அதை பத்தி நான் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன். அப்படி நீ உண்மையிலேயே சீரியஸா இருக்கனா
சாய்ஸ் வந்து உன்கிட்ட தான் இருக்கு, நீ வந்து என்ன பண்ணுன்னு. அதனால நீ இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும், உனக்கு புரியுதா? இதை கேட்குற டேனிக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். டேனியும் இதுக்காக தான் வெயிட் பண்ணானே. கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள அங்கே ஒரு வீக்கும் அப்படியே பாஸ் ஆகுது. அந்த ஈவிலான கிரியேச்சரும் அப்பியர் ஆகுது. செகண்ட் டுட்டோரியல் அது வந்து வெற்றிகரமாக இப்போ ஆரம்பிக்க போகுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் யோசிச்சதை விட இந்த இடத்துல அதிகமான மக்கள் வந்து இருக்கீங்க. ஆனா அதை நினைச்சு யாருக்கு கவலை? ஏன்னா அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படின்னு நம்ம கேங் அது ஒரு மாதிரி பார்க்கும். கேங்க்கும் புரியுது கேங்க தான் மீன் பண்ணி சொல்லுதுன்னு. ஆனா ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து இப்போ முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ எல்லாருமே செகண்ட் டுட்டோரியலுக்கு ரெடியா? அங்க இதே மாதிரி எல்லாருமே அங்க ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பத்தி ஆல்ரெடியே தெரியும். அங்க கேங் சொன்ன மாதிரியே எல்லாருமே செப்பரேட்டா மாறி மாறி ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. செகண்ட் டுட்டோரியல் அது வந்து ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஒரு ரூம்ல வந்து இருக்கீங்க. ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட 8 பேருக்கும் மேல கூட இருக்கலாம், இல்ல ஒரு 8 பேர் கூட இருக்கலாம். ஆனா இங்க ரூல் என்னன்னா, ஒரு ரூம்ல 7 பேர் ஒண்டி தான் இருக்கணும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ரூம்ல கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. அதனால யாரையாச்சும் ஒருத்தங்களை இவங்க எலிமினேட் பண்ணணும். அதுல கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருக்கான், இன்னொருத்தன் லாக்கெட்டோட இருக்கான். அவன் கேங்கோட வெப்பனை பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன்னு. கூடவே ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் நம்ம கேங்கை பத்தி தெரிஞ்சிருக்கு, இது அவனே தானே. அங்க இதனாலேயே அந்த பொண்ணு முன்னாடி வந்து சொல்றா, அட எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க மசன்னு, சீக்கிரம் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மள யாரு வந்து ரொம்ப வேல்யூபிளானவங்க அப்படின்னு வந்து தெரியும். இது கேட்டோடனே ஒரு பர்சனும் ரொம்ப ஆர்வ கோளாராட்டம் அவனோட ஸ்கில்லை காட்டுறான். அதுவும் ஒரு QI ஆர்ட் தான். அதாவது இந்த ஸ்கில்லை வச்சு ஒரு வெப்பன் மேல ஆறாவை எமிட் பண்ண முடியும். இந்த ஸ்கில்லை பயன்படுத்தும் போது வெப்பன் கூடவே அவங்களோட ஸ்டாட்ஸ், ஸ்ட்ரென்த் இது எல்லாமே பல மடங்கு ரொம்ப அதிகரிக்கும். இது ரொம்ப யூனிக்கான ஸ்கில். இதெல்லாம் ஆளு வேற முன்னாடி வந்துட்டு எல்லாருமே பாத்தீங்களே, என்னால கான்பிடென்டா சொல்ல முடியும் இந்த இடத்துல எல்லார விடவும் நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். என் அளவுக்கு யாருமே ஸ்ட்ராங் இல்ல. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்கில் வந்து ரொம்ப ரேரு, யூனிக் எப்படின்னு அவனோட ஸ்கில்லை பத்திலாம் அங்க சொல்றான். கண்ணாடி போட்டுன்னு ஒரு பையன் இருக்கான், இவன் ஒரு ஹீலரு. இவனோட பேரு கேங் மின்னா, நம்ம மின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பையன் இருக்கான், அவனோட பேரு ஹான்சோலாம். பின்னாடியே ஒரு குட்டி ஃபேமிலியும் இருக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அவங்கள கொண்டு போறாங்களான்னு. ஆனா அதுக்குள்ள அந்த லேடியும் அவளை பத்தி அங்க இன்ட்ரடியூஸ் பண்றா. அவளோட பேரு ஜிமினா. என்னோட எபிலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், அதை நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவளோட ஃபேஸு ரொம்ப டெரராக மாறும். இதை பார்க்கும்போது அந்த ஆளுக்கு தெரியுது ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த லேடி ரொம்ப கிட்ட வர அவ்வளோதான். அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரியல. அவனோட நெஞ்சில் அப்படியே ஒரு ஓட்டியம் விழும். அங்கே அவ்வளோதான் அந்த பர்சனோட கதையும் முடியுது. அந்த பொண்ணு ஜிமின் அவளோ ரொம்ப சந்தோஷமாகறா. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கேரண்டி எனக்கு தெரியாது நான் இந்த அளவுக்கு லக்கியா இருப்பேன்னு. நான் பாருங்கப்பா எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஸ்கில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சரி ஏதோ ஒன்று கீழே கிடக்கிற இந்த ரூயின் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். அங்கே இதனாலேயே உங்களுக்கு தெரியுது இந்த லேடி வந்து ரொம்ப ஆபத்தானவ, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஏங்கோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கினே யோசிக்கிறான். போன வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல 8 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இறந்து போனது இந்த ஆளில் அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த சின்ன பொண்ணு, அவள் தான் இறந்து போயிருப்பா. ஆனால் இங்கே ஃபியூச்சரில் சில பல சேஞ்சஸ் ஏற்பட்டனால இப்போ இந்த பர்சன் தான் இறந்து போயிருக்கான். அட என்னப்பா, நான் வந்து யோசிக்கல, மற்ற டீம்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? நெக்ஸ்டா நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகணும். அங்கே கிளைம் பண்ணி நீங்கள் போயினே இருக்கணும் 3 மந்த்துக்கு. அந்த வேல்கனோட சென்டரை அடையிற வரைக்கும் முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது சொன்ன மாதிரி இவங்களும் கிளைம் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போயின்னு இருப்பான். அங்கே ஹேண்ட்ஷோலும் கத்தி கத்தி கூப்பிட்றான், கொஞ்சம் பேசுறது கம்முன்னு இருக்க. அதே மாதிரி எதுக்காக இவன் இந்த அளவுக்கு சீக்கிரமா போயின்னு இருக்கான்? ஆனா இப்போ அவங்களுக்கு புரியல. திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதை உடைய ஆரம்பிக்கும். பார்த்தோன்னே அவங்களுக்கு அல்ல பயங்கரமா தேய்ச்சின்னு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஈவில் கிரியேச்சரும் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாதை வந்து அந்த அளவுக்கு சரியால, ஏன்னா மன்னிச்சிருங்க. இப்படி இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. வரகாண்டுக்கு மூச்சை விட்டுலாமா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அதால என்ன முடிக்க முடியும். ஆனால் இப்படி ஆள் யோசிக்கும் போது கிமினும் அங்கே ஹேண்ட்சோல் கிட்ட சொல்கிறான், ஏய் நீ பாத்தியா அந்த கேங்க்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி போகிறான், நிறைய விஷயத்த தெரிஞ்ச மாதிரியே அவன் பண்ணுறான். அதனால இப்போதைக்கு அவனையே ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ இதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணின்னு போகிறாங்க. அங்கே அவர் கணக்கில் போகுது. ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க இப்படின்னு யாருக்குமே எதுவுமே ஐடியா இல்லை. ஏன்னா ஆள் பேசவும் மாட்டான், கம்முன்னு முன்னாடி போயினே இருப்பான். ஆனால் கேங்கு போகிற வழியில் ஏதோ ஒன்று சாப்பிட்னு இருப்பான். அங்கே ஹேண்ட்சோலும் கேட்குறான், ஆமாம் என்ன அது? இது ஒரு கட்டை தான், இதை சாப்பிட்ற மூலமா இது பாய்சன் ஆன்டிடோடா, உங்கள் பாடியில் வேலை செய்யும். பாய்சனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. பாய்சனோட ஆன்டிடோடா, அதெல்லாம் எதுக்கு இங்கே தேவை? ஆனால் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே ஒரு பாம்பு அங்கே வரும். டக்குன்னு நம்ம ஹீரோ தட்டி வர்றான். மிஸ் ஹேண்ட்சோலு அங்கே எப்படியோ தப்பிக்கிறான்.
அங்க ஹான்சோலும் கேட்குறான், ஹேய் இந்த பாம்பு என் பின்னாடி இருக்கு, இந்த விஷயத்தை பத்தி எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கு காரணம் என்னோட சூப்பர் பவர்னு கேட்டவனே ஸ்டார்டிங்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி முழிச்சாங்களோ அதே மாதிரி தான் இவனும் முழிக்கிறான். அதுக்கப்புறம் பாம்பு கூட இவங்க சண்டை போறாங்க, நிறைய பாம்பை இவங்க கொள்றாங்க. கேங்கும் முன்னாடி இருக்க பாம்பை பத்தி சொல்றான். இந்த பாம்போட மண்டையில ஒரு சிம்பிள் இருக்கும், அது சேஞ்ச் ஆகும் போது அதோட பவர்ஸும் அப்படியே சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு ஸ்ட்ரென்த்னு. ஹான்சோலோட கையில அந்த பாம்பு பயங்கரமா கடிச்சிருக்கும், ஆனா அதனால ஆளுக்கு எதுவும் ஆகல. என்ன லைட்டா அங்க ப்ளீடிங் ஆகுது, ப்ளீடிங் இதே மாதிரி ஆச்சுன்னா இன்னமும் பிரச்சனை தான். அதனால முன்னாடி இருக்க அந்த ஃபேமிலியை பார்த்து அவன் சொல்றான், ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வந்து ஃபைட் பண்ணாதான் என்னவா, என்னோட கையில வர அடிபட்டிருக்கு. அட தம்பி நீ என்னப்பா சொல்ல இருக்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால ஃபேமிலி ஹெல்ப் பண்றதை விட்டு உனக்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஃபேமிலியாச்சு மண்ணாங்கட்டியாச்சு, இவனை அப்புறமா நான் முச்சு விட்டுறேன். சைல அந்த ஹீலரும் ஹாயா இருப்பானா, இதனால ஆளு அங்கேயும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா உன்னால எதுவும் பண்ண முடியாதா, நீயும் சும்மா இருக்க, என்ன மன்னிச்சிரு, ஏன்னா நான் ஒரு ஹீலரு, அதனால மற்றவங்களை ஹீல் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ எனக்கு அடிப்பட்டா இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும், அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்ல மாந்துட்டேன், ஹீல் பண்ணும் போது எனக்கு பே பண்ணவும் மறக்காதீங்க. அதனால ஆளுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, ஏன்னா ஸ்டாமினா ரூயினா 3 தன்னமா. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எங்களை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு ஹீலர் கிட்ட ஹீல் பண்றாங்க. அங்க மத்தவங்களாம் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஹான்சோலு தனி மரமாக நிக்கிறான். என்னடா இவங்க எல்லாருமே ஒரு விதமா இருக்காங்கன்னு. ஹான்சோலு என்னாச்சு, உனக்கு ஹீல் பண்ணலாம் வேணவா, இவன் கிட்ட ஹீலிங் ஸ்கில் இருக்கு, அதுக்குன்னு இவன் இப்படி நந்துக்கிறான். இதுல இந்த ஆளுக்கு நாங்க ரூயினை வேற தண்ணுமா, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு. ஆனா இப்படி இவன் யோசிக்கும் போது இவன் கிட்ட யாரோ ஒருத்தங்க கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க, அந்த சைடு நிலைமை எப்படி இருக்குன்னு. அவன் கிட்ட ஒரு சிம்பிளும் இருக்கு, இது மூலமா அந்த ஹெட்டால இவன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அவனும் அந்த ஹெட்டுக்காரங்கிட்ட சொல்றான், எனக்கு தெரியல பாஸ், இங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒருத்தைனா அவன் கிட்ட ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியறான். இன்னொரு கிரேசியான உமன் இருக்கா, அவகிட்ட ஸ்வாட் இருக்கு, பயங்கரமா எல்லாத்தையுமே கொலை பண்ண இருக்கா. அதே மாதிரி ஒரு கிரேசியான டாக்டரும் இருக்கான், ஆனா உன வந்துருவான் ரூயின் வேணும்னு. ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு ஃபேமிலியும் இருக்கு இப்படின்னு எல்லாத்த பத்தியும் அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அவன் கையில ஒரு சிம்பிள் அப்பியர் ஆகுதுல, இதை பத்தி கேங்க் அங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுதான் மோனார்க்கோட ஒரு சிம்பிள். மோனார்க்குன்னு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கையில இந்த சிம்பிள் அவங்க கிட்ட இருக்கும் போது அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுமா. மோனார்க்கா இருக்கும் போது கண்ணா பின்னான்னு ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி இவங்க இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா இவங்க ரெக்ரூட் பண்ண இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று இப்பயே உங்ககிட்ட இந்த மாதிரி எபிலிட்டி இருக்குன்னா நான் இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறணும், அதுக்கான வழியும் என் முன்னாடி தான் இருக்கு. இதே மாதிரி கேங்கே அங்கே நிறையவே பாம்பை கொண்டு இருப்பான். அங்கே முன்னாடி போகும்போதே சொல்கிறான், நான் யோசிச்ச மாதிரியே அந்த விஷயம் அந்த மரத்தை ப்ரொடெக்ட் பண்ண இருக்கு. அங்கே மிகப்பெரிய அனகோண்டா சைஸில் ரூயினேட்டர் அப்படின்னு ஒரு ஸ்னேக்கும் இருக்கு. அதை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அந்த ஃபேமிலி மேன சொல்கிறான், அதோட வாய் ரொம்ப பெருசாக இருக்கு, நம்ம போனால் அவ்வளோதான் காலியாயிடும், அதனால போக வேணாமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கிலேருந்து போகலாம், ஆனால் நான் அதனால உங்களை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் போகிறேன். ஆனால் தம்பி கொஞ்சம் யோசிப்பா, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது நம்மள அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே பண்ண முடியாது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தே ஒன்றா இருக்குது தான். ஆனால் நீ தப்பாக நினைக்கிறேன், நான் ஒன்றும் உன்னோட ஃபேமிலியில் உன் கூட ஒன்றா இருக்குதுக்கு, அதனால உங்கள் பாதையை நீங்கள் பாருங்க, என் பாதையை நான் பார்க்குறேன். ஆளு போகும்போது அந்த பொண்ணும் சொல்றான், இதுக்கு மேலேயும் அங்க ஆர்கியூ பண்றது வேஸ்ட் தான், அதனால பேசாதையா. அதே மாதிரி நம்மளோட பாதையும் பிரியது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் உங்களோட பாதையை பாருங்க எப்படின்னா. அந்த ஜிம்மிங் அந்த பொண்ணும் போறா, அங்க இதே மாதிரி தான் ஹான்சோல அந்த ஹீலரு எல்லாருமே போறாங்க. அங்க ஹான்சோலும் யோசிக்கிறான், இந்த ஆளை ரெக்ரூட் பண்ணலான்னு யோசிச்சேன், ஆனா என்ன இது இப்படி போகுதுன்னு. உங்க உடனே ஹீலரும், ஆமா என்ன ஆச்சு, அவனை கூடியே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறியா, நான் எவ்வளோ நேரமாக பார்த்தது நோட் பண்ணது அதெல்லாம் வச்சு உனக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் அடிப்படும் போது அங்கே ஹீல் பண்ண வந்தாங்க, ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் ஹீல் பண்ண வரவே இல்லை. அவன் கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவன், அதனால அவனை மாதிரி ஒருத்தனை உன்னோட டீமில் ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசனை, அது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் கம்ப்ளீட்டாக யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். ஆமாம், இவன் சொல்கிறதும் ஒரு கரெக்டு தான். என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இந்த மாதிரி டேலண்டடான பர்சனை அப்படியே விட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஹீலரும் அந்த ஹான்சோலும் போகிறாங்க. ஒரு சைடு அந்த பாம்போட சண்டையும் போகுது. அந்த பாம்போட எபிலிட்டியை பற்றி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அது மேலே ரூயின் மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகும் போது அதோட பவரும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போ அது சேஞ்ச் ஆகுதோ அந்த டைமில் பார்த்து அவன் வச்சு பயங்கரமாக தாக்குறான். ஆனால் இப்பயும் இது போதுமா தான் அங்கே இல்லை. ஏன்னா எப்போ இந்த ஸ்னேக் அதோட ஸ்கில்ஸை ரெசிஸ்டன்ஸுக்கு மாற்றுதோ அந்த டைமில் அந்த அளவுக்கு டேமேஜ் போகாது. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி தோக்கடிக்கணும்னு. நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பீஸ்டுங்க கூட சண்டை போட்டிருக்கேன், அந்த அளவுக்குலாம் இது ஸ்ட்ராங்ல ஒரு சிம்பிளான வழியும் இருக்கு. ஏன்னா இது பின்னாடி இருக்க ஒரு மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதை டார்கெட் பண்ணாம அதை நோக்கி போனா இது கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால கேங் அதே மாதிரி தான் பண்றான். அங்க அதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகி பின்னாடி அவசரமா வரும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஒரேடியா அதோட கதையை முடிக்கிறான்.
ஃபைனலி அதோட கதை மூஞ்சோடனே அந்த மரத்துக்கு கிட்ட வரான். அங்க ஒரு முட்டையும் இருக்கு. இதுதான் ரோயினிட்ட ஸ்னேக்கோட முட்டையே. அந்த ஸ்னேக்கோட முட்டையை ஆளை எடுக்கிறான். அங்க ரோயினை வச்சோடனே அப்படியே அது கிராக் ஆகுது. உள்ள குட்டி உண்டு ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்னேக்கும் வரும். இந்த ஸ்னேக்கை சாதாரணமா எடை போடாதீங்க, ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஸ்னேக் இல்ல. இது ரோயினை சாப்பிடும். அதாவது ஒரு 3 ரோயினை கொடுக்கும் போது இது நம்மளுக்கு தேவையான ரோயினை கொடுக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி ரோயின் வேணுமோ அந்த மாதிரி டைப்ல இருக்க ரோயினை. ஆனா 3க்கு பதிலா இது 2 தான் கொடுக்கும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது லாஸா இருக்கலாம். தேவையான ரோயின் கிடைக்குதுன்னா இது உண்மையிலேயே ப்ராஃபிட் மாதிரி தான். உங்க ஹீரோக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் மேஜிக் இதுக்கான ரோயின் தான் நிறையவே தேவை. அதனால இந்த குட்டி பாம்பு தான் இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த குட்டி கியூட்டான ஸ்னேக்கையும் உள்ள வச்சுன்னு போறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. நிறைய லைக்கை போட்டாதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து போட முடியும். அவங்கள அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.